நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை. கடவுள்னா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்ன நம்பிக்கைன்னா, கடவுள் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு தன்னை ரொம்ப நம்புவாங்க. நான் அதை செஞ்சிடுவேன், இதை பண்ணிடுவேன், எனக்கு டேலண்ட் இருக்குது. சில பேர் யாராவது சார்ந்து இருப்பாங்க, நம்பி இருப்பாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, அண்ணி, தம்பி, தங்கச்சி, பிள்ளைங்க, மாமனார், மாமியார், மேல் அதிகாரி, குரு, யாரையோ நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான்னு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. யார் இந்த கர்த்தர்னா, எல்லாவற்றையும் படைக்கிற வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் உண்டாக்கினது தெய்வம் அல்ல, என்னை உண்டாக்கினவர் தான் தெய்வம். நான் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் போட்டேன். சிலருக்கு பதில்லாம் போட்டாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் தான் தெய்வம்னு. எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பார் தெய்வம்? அவர் இடத்துக்குள்ளார அவரை அடைக்க முடியாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் சைஸ் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அளவே கிடையாது தெய்வத்துக்கு. இவங்க ஒரு சைஸ் பண்ணுறாங்க தெய்வத்தை. இவங்க அவங்களுக்கு இருக்கிற சைஸில் அவங்கள போலவே. அப்படி தெய்வம்னா இப்படி தான் போஸ் கொடுக்கும், இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கும், இப்படி இவங்க போஸ் இவங்களே கிரியேட் பண்ணாங்க. தன்னை போலவே இருக்கும் தெய்வம்னா, மனுஷன் போலவே இருக்குங்கிறாங்க. மனுஷன் போல எப்படி இருக்கும் தெய்வம்? தெய்வம் தான் மனுஷனாக வர முடியுமே தவிர, மனுஷன் தெய்வமாக மாறவே முடியாது. மனுஷன் போல தெய்வம் இருக்காது. நீங்கள் ஒன்று கேட்கலாம், பைபிளில் தனது சாயலாக படைச்சாருன்னு. அந்த சாயலுக்குன்னே ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். சாயல்லாம் அது இல்லை, அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்குது. நம்ம போலவே தெய்வம் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அவர் அளவிடவே பட முடியாதவர். இதில் எல்லா விக்கிரகமும் அடிபட்டு போயிடும், எல்லா நம்பிக்கையும் அடிபட்டு போயிடும். கர்த்தரை நம்பிக்கை வைனா, கர்த்தர்னா எல்லாத்தையும் படைச்சு ஆளுகிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தேவன், என்றும் மாறாதவர். ஆனால் எல்லாத்தையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். அவருடைய செயல்பாடுகள்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. தெய்வம் அன்பு செலுத்துகிறவராக இருக்கார். தெய்வம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தெய்வம் மென்மையானவராக இருக்கிறார். தெய்வம் அன்லிமிட்டெட் பிளஸ்ஸிங்கை கொடுக்குறவராக இருக்கார். கணக்கு வைக்க முடியாது அவர் கொடுக்குற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை. தெய்வம்னா என்ன நினைக்கிறாங்க? சின்ன சைஸ் இல்லை, அளவே கிடையாது. அப்படி அன்புக்கே அளவு கிடையாது, அப்படி இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க.